எங்கள் அண்ணி பற்றிக்கிட்டு எரியுது ஒரு பக்கெட்டு அப்படின்னு சொன்னதுனால பற்றிக்கிட்டுலாம் ஒன்றும் எரியலை. அவங்க கூல் டவுனாக இருக்காங்க. யாரு? சங்கீதா அண்ணி கூல் டவுனாக இருக்காங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? சீரியஸ் போராடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே. எனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணோட சுற்றிட்டு இருக்கியடா அப்படின்னு அவங்க கத்தி போராடிட்டு இருக்காங்க தன்னோட வாழ்க்கைக்கா. அவங்களோட போராட்டமே ராக்காய் பல ஜோசியக்காரன் சொன்னது தான். ஆமாம், அந்த ஜோசியக்காரன் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்கள் தலைவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருப்பார் அப்படிங்கிறப்ப மாமா மைத்துனர் அப்படிங்கிற ஒரு உறவாக நினைக்கிறவங்களுக்கு தட்டில் பணம் வச்சு கொடுப்பாங்க. நீங்களாம் வாங்கினது இல்லையா? ஓகே ஓகே. இப்போ இவங்க வந்து மாமா மைத்துனர் அந்த மாதிரி போயிருக்காங்கன்றீங்க. அது மாதிரி உறவா கட்சி நிதி திரட்டி இருக்காரு. அந்த கட்சி நிதி திரட்டணும்னு தானே உலகம் பூரா கல்பாத்தி வீட்டில் கல்யாணம்னு தெரிஞ்சது. இல்லைன்னா யாருக்கு தெரியும்? கல்பாத்தி வீட்டில் கல்யாணம்லாம் யாரும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. விஜய் திரிஷா கல்யாணமான்ற மாதிரி தான் நாங்களாம் பார்த்தோம். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ரூமில் இருந்தாங்க அப்படின்னா போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எவிடன்ஸ் காட்டணும் உங்களுக்குள்ளார என்ன உறவு அப்படிங்கிறதுக்கு. இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லை. போலீஸ் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இதுக்கு கூட போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா? ஒரு தைரியமான பெண்கள் எங்கே இருக்கணும்? இதுதான் உங்களுடைய கொள்கையா சார்? உங்களுடைய தாவேக்காவோட கொள்கையா இருக்கும்? தாவேக்காவோட கொள்கையில இதுவும் ஒன்று. இதுவும் ஒன்று. ஆமாம். ஸோ அப்போ உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளராக யார் வைக்க போறீங்க? அதுல ஒரு பெண் தான் இருப்பாங்களா? அதுல பெண் தானே, அண்ணி தானே. ஒரு தமிழ்நாட்டில இருந்து இது வரைக்கும் யாராவது பிஎம் ஆகியிருக்காங்களா? அந்த தகுதி யாருக்கு இருக்குங்கிறீங்க? எங்க தலைவனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு, வேற எவனுக்குமே கிடையாது. வருங்காலத்துல சீரியஸா சொல்றேன், 26 சிஎம், 31 பிஎம், அதுக்கப்புறம் விடிஞ்சிரும், கனவு கலைஞ்சிரும். சென்சுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் உங்கள் முகத்தில் அப்படியே பயங்கர ஒரு தேஜஸ் தெரியுது. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க போல, நல்லா சாப்பிட்டு பயங்கரமாக ஹாப்பியாக தெரியுது உங்கள் ஃபேஸ்லாம். பேசுங்க. கல்யாணத்துக்கு போய் உண்ட மயக்கமா? சரியாக பேச முடியலையா? கல்பாத்தி அகோரம் கல்யாணம்னு ஊரே நினச்சிட்டு இருந்தது. ஆனால் எங்கள் தலைவன் கல்யாணத்துக்கு போனதுனால தான் அந்த கல்யாணமே வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுது. அதான் பார்த்தோமே, உங்கள் தலைவர் தான் அது நியூலி மேரிட் கப்பல்ஸ் மாதிரி அப்படி ஜாலியாக போயிட்டு ஜாலியாக அப்படியே எப்பா கண்கொள்ளா காட்சி சார். அங்கே வீடே பற்றிக்கிட்டு எரியுதான். இங்கே இவர் வந்து ஃபேஷன் ஷோ நடத்திட்டு இருக்காரு உங்களுடைய சின்ன அண்ணியோட. உங்க பெரிய அண்ணி வந்து அங்க கதறிட்டு இருக்காங்க தன்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கணும் அப்படின்னு. இவங்க தலைவர் சின்ன அண்ணியோட ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. மேரேஜா எந்த காலத்துல இருக்கீங்கன்னு தெரியல. இன்னமும் அவங்க கதறாங்க, இவங்க பத்திக்கிட்டே எரியுது. இதெல்லாம் இன்னைக்கு வந்து புரியுதுங்களா? அட்டே டைமில் மேடையில் ஒரு 2-3 பேரை கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? நம்ம வந்து இந்துத்துவத்தை கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பாரம்பரியத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதே முஸ்லீமு நம்ம கடைபிடிச்சி வந்தோம்னா அட் ஏ டைம் ஒரு 4 பேரை கல்யாணம் பண்ணோம்னா ஒரு பொண்ணோட சந்தோஷமாக இருக்கிறதோட ஒரு 4 பொண்ணோட சந்தோஷமாக இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க, வேறு ஸ்டேட்டில் எங்கன்னா இருக்கீங்களா? இப்படி தான் கேட்குறீங்க. ஓகே, தமிழ்நாட்டில் கலாச்சாரம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு எல்லாம் பேசுகிறாங்கன்னா இன்றைக்கி வர திரைப்படத்தில் ஒன்றும் இல்லை, ரஜினியும் கமல் சாரும் சேர்ந்து நடித்த ஒரு படம். பொண்ணுங்க 4 பொண்ணுங்க ஏன் ஜட்டி போட்டு நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கலாச்சாரம் மேம்பாடுதுன்னு சொல்கிறவங்க ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் பேசுகிறதுலாம் கலாச்சாரம் கிட்ட போதா? அப்போ ரஜினி சார் சினிமா, அப்போ சினிமா அது வந்து ஒரு நாடக மேடை மாதிரி எடுத்துக்கணும். அது வந்து லைஃபுக்கு கொண்டு வரக்கூடாது இல்லை? எது அந்த நாடகம், அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட். அது மாதிரி பாருங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்க எதை நம்ம பார்க்குறோமோ அதை பார்த்து தானே நம்ம வளருவோம். குழந்தைங்கிறவங்க எதை வேடிக்கை பார்க்குறாங்களோ அதைத்தான் செய்யறதுக்கு முற்படுவாங்க. அப்படிங்கிற மக்களும் அதே மாதிரி தானே, குழந்தைங்க தானே மக்களும். அப்போ மக்கள் எதை பார்க்குறாங்களோ அது தானே நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்போ என்ன தப்பு? நீங்கள் காட்டுறதை சரியாக காட்டணும் இல்லையா? திரைப்படங்களில் நீங்கள் என்ன மாதிரி காட்டுறீங்க? நான் உங்கள்கிட்ட இப்போ என்ன கேட்டேன்? உங்க அண்ணா அண்ணியோட நியூ கப்பல்ஸ் அவங்கள பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு ரஜினி கமல் கிட்ட போறீங்க? நான் ரஜினி கமல்னு இல்லை, எங்க அண்ணி பத்திக்கிட்டு எரியுது ஒரு பக்கெட்டு அப்படின்னு சொன்னதுனால பத்திக்கிட்டுலாம் ஒன்றும் எரியலை. அவங்க கூல் டவுனா இருக்காங்க. யாரு? சங்கீதா அண்ணி கூல் டவுனா இருக்காங்களா? நீங்க பாத்தீங்களா? போராடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேல. எனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கியடா அப்படின்னு அவங்க கத்தி போராடிட்டு இருக்காங்க தன்னோட வாழ்க்கைக்கா. அவங்களோட போராட்டமே ராக்காய் பல ஜோசியக்காரன் சொன்னது தான்.
ஆமாம், அந்த ஜோசியக்காரன் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்கள் தலைவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருப்பார் அப்படிங்கிறப்ப சொத்தெல்லாம் விட்டு பொம்பளைகிட்ட இழந்து நடுத்தருவில் பிச்சை எடுப்பாருங்கிறது மாதிரி ராக்காயப்பாளையம் ஜோசியக்காரன் சொல்லிட்டான். அதுதான் எங்கள் பெரிய அன்னைக்கு வருத்தம் ஒழிஞ்சு வேறு எதுவுமே கிடையாது. அந்த சொத்தை விடுவார் அப்படின்னா பொம்பளைங்கள்ட்ட விடுவார்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது, பொம்பளைங்களே யாருமே இல்லையே. அப்படிங்கிறப்ப யார்கிட்ட கொண்டு போய் விடுவார்? அதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா? ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க ரொம்ப டீசெண்டாக, அதாவது சங்கீதா மேடம் என்ன பண்ணாங்க, ரொம்ப டீசெண்டாக வந்துட்டு டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணும்போது அந்த நடிகையோட பேரை சொல்லாமல் இருந்தாங்க. இவர் நான் இவ்வளோ தான் வச்சுக்கிறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுற மாதிரி வெளில கூப்பிட்டு போயிட்டு அந்த மேரேஜ் ஆக்சுவலி எல்லாருக்குமே டவுட்டாக தான் இருந்தது. இது கல்பாத்தி அகரம் அவங்க ஃபேமிலி மேரேஜா இல்லை விஜய் த்ரிஷாவோட மேரேஜான்ற மாதிரி தான் எல்லாருக்குமே டவுட் வந்தது. ஏன் இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்காரு உங்கள் தலை? இவர் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தானே இருக்கணும். அவர் வந்து ஒரு நடிகராக இருக்கும்போது ஓகேங்க, இப்போ அரசியல் கட்சி தலைவராக வந்துட்டார்ல. நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இப்படியெல்லாம் எதுவும் இதெல்லாம் அதாவது கட்சி நிதிக்கு பணம் திரட்டினார், தனிப்பட்ட முறையில் கேட்டால் யாரும் கொடுக்கல. கல்பாத்தி அகோரம் வந்து பத்திரிக்கை வைக்கிறப்ப நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம பையனோட கல்யாணம் எல்லாருக்கும் தெரியும். அவங்க கல்யாணமா இவங்க கல்யாணமா? ஏங்க கல்பாத்தி அகோரத்தோட வீட்டில் கல்யாணங்கிறது யாருக்கு தெரிய போகுது? இன்னைக்கு ஊரு பூரா உலகம் பூரா இன்னைக்கு கல்பாத்தி பையனுக்கு கல்யாணம்னா எப்படி தெரிஞ்சுது? எங்க அண்ணியும் எங்க தலைவனும் ஒன்னா போனதுனால, எங்க அண்ணியும் எங்க தலைவனும் ஒன்னா போனதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்தாங்க அவங்க. புரியுதுங்களா? நீங்க எப்படியாவது தட்டுல பணம் வச்சு கொடுப்பாங்க தெரியுமா கல்யாணத்துக்கு வாங்கன்னு. எங்களுக்குலாம் வந்துட்டு இன்விடேஷன் தான் சார் கொடுப்பாங்க. நீங்க தான் சார் டிஃபரெண்டா நீங்க வந்து முக்கிய வேண்டப்பட்டவங்களுக்கு மாமா மைத்துனர் அப்படிங்கிற ஒரு உறவா நினைக்கிறவங்களுக்கு தட்டுல பணம் வச்சு கொடுப்பாங்க. நீங்களாம் வாங்கினது இல்லையா? ஓகே ஓகே. அப்போ இவங்க வந்து மாமா மைத்துனர் அந்த மாதிரி போயிருக்காங்கன்றீங்க. அது மாதிரி உறவா கட்சி நிதி திரட்டி இருக்காரு. அந்த கட்சி நிதி திரட்டணும்னு தானே உலகம் பூரா கல்பாத்தி வீட்டில் கல்யாணம்னு தெரிஞ்சது. இல்லாட்டினா யாருக்கு தெரியும்? கல்பாத்தி வீட்டில் கல்யாணம்லாம் யாரும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. விஜய் த்ரிஷா கல்யாணமான்ற மாதிரி தான் நாங்களாம் பார்த்தோம். பார்த்தீங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பட்டு வேட்டி பட்டு சட்டை பட்டு புடவை, அப்படியே பயங்கரமாக பார்க்கவே நல்லா இருந்துச்சு சார். கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. விஜய் த்ரிஷா லைவில் நம்ம மூவியில் தான் பார்த்துருப்பாங்க 2 பேர் ஜோடியை. ஸோ லைவாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரெஸ்ஸு நல்லா இருந்ததுல. ட்ரெஸ்ஸா அது எங்கேயும் யார்ட்டையும் வாங்கிட்ட மாதிரிலாம் இருந்துச்சு. அது வந்து கெனிஷாவும் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தான் அதுக்கு முன்னால். அந்த ட்ரெஸ்ஸு யார் போட்டாலுமே நல்லா சூட் ஆகுது. ஆமாம் ஆமாம், அந்த பேருக்கும் சூட் ஆச்சு, இந்த பேருக்கும் சூட் ஆச்சு. ஆமாம், ஜாக்கெட்டு தான் அந்த அன்னைக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துருச்சு, இந்த அன்னைக்கு கொஞ்சம் சின்னதுங்கிறதுனால ஜாக்கெட்டு மட்டும்தான் மாற்றி சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கோம். அதனால தான் சைஸு ஒரே இது மாதிரி போட்டுக்க முடியாது இல்லையா? அதனால ஜாக்கெட்டு மட்டும் மாற்றி புதுசாக தைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு ரெட் கலரில். ஆமாம், அது ரெட் கலருங்கிறதுப்ப ஊரே வந்து ஒரு மாதிரியா பேசுகிறாங்க. ஆமாம், அது திமுகவோட இதுதான், அவங்க தான் தச்சு கொடுத்துருக்காங்க. திமுகவோட சிம்பிளா வந்துட்டு த்ரிஷா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. உருட்டுங்க. உருட்டவா? ஹலோ, ஊரே அதாங்க சொல்லிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் உட்காந்து அதுதான் பேசி நான் ஏதோ புதுசா ஏதோ கதை சொல்றது மாதிரி கேட்குறீங்க. நானா சொன்னேன்? முதல்ல வந்து நான் தான் சொன்னேங்கிறானுங்க. த்ரிஷாவுக்கும் இது எங்க தலைவர் விஜய்க்கும் ஒரு இப்படி இருக்குது அப்படின்னு நானா சொன்னேன்? அந்த இப்படியெல்லாம் நீங்க தானே சார் பத்தி பரவ வச்சிங்க. ஐயோ, இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஊரு சொன்னது. நயினார் நாகேந்திரன் ஒரு பிஜேபி பெருந்தலைவர் இருக்கார்ல தமிழ்நாட்டில், அவர் சொன்னார். அவர் சொன்னதை நான் கேட்டுட்டு சொன்னேன். அவர் சொன்னதுக்கு என்னமா முட்டு கொடுத்து பேசுறீங்க? அந்த மனுஷன் உண்மையை தானே சொன்னார் அந்த தலைவர். என்னமா அங்கங்க பயங்கரமா அப்போ பொய்யுங்க, இப்போ உண்மை. அப்போ போய் எப்படிங்க ஒரு 10-20 நாளுக்குள்ள அது உண்மை பொய் எல்லாம் மாறிடுமா? உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியல சார், சொல்லுங்க சார். ஒரு விஷயம் நடக்காதப்ப அது நடந்தது மாதிரி சொன்னா அது பொய் தானே? நடந்ததை இப்போ சொன்னா அது உண்மை தானே? எங்க தலைவரும் அண்ணியும் எங்கேயாவது வெளியில போனதை அவர் பார்த்தாரா? ஊரே பார்த்துச்சுல. ஏங்க இப்ப அது இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் கீர்த்தி சுரேஷ் மேரேஜ்ல 2 பேரும் ஒண்ணா பண்ணாங்களா? அது ஒரு லிஃப்ட்ல 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்களா? அது இப்படியே ஒன்றா நிற்கிறதே வச்சுட்டு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிறாருன்னு சொன்னால் இது எந்த விதத்தில் சரி? ஒரு ஆணும் பெண்ணும் இந்த உலகத்தில் 2 பேரும் ஒன்றா சுற்றக்கூடாதா? ஒரு ஆணும் பெண்ணும் சுற்றலான்னு சொல்கிறீங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியாக சுற்றலாம், இல்லை ஒரு லவ்வர்ஸாக சுற்றலாம், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சுற்றலாம். இது வேறு மாதிரில சுற்றலாம் இருக்குது. ஐயோ, அதுதாங்க நீங்கள் எல்லாருமே தப்பான ஒரு புரிதலுக்குள்ளார இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ரூமில் இருந்தாங்க அப்படின்னா போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க.
எவிடன்ஸ் காட்டணும் உங்களுக்குள்ளார என்ன உறவு அப்படிங்கிறதுக்கு. இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லை. போலீஸ் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இதுக்கு கூட போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா? அப்புறம் கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுக்குறாங்கங்க. ஆமாம். நீங்களா நினைச்சா போலீஸ்காரங்க நல்லவங்க, நீங்களா நினைச்சா அந்த போலீஸ்காரங்க கெட்டவங்க. ஏங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க எல்லாரையும். காவல்துறையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தெரியல, ஓயான்னு ரூம் இருக்கு இல்லையா, அதில் புக்கிங்லாம் ஓடுது இல்லையா, வீக்கெண்டில் புக்கிங் போகும். சரி, எங்களுக்குலாம் தெரியாது. இவர் மேபி இவர் போயிருப்பாரு போல. இல்லை, நான் சொல்கிறேன்னே, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புக்குடாக இருக்கும். நீங்கள் போனதுனால சொல்கிறீங்க. ஆமாம், அது புக்கிங்கில் வந்து எதுவும் தகராறு ஆகிடக்கூடாதுன்னு போலீஸ்லாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆமாம், ஏன்னா நிறையா பேர் வந்து குடிகாரர்கள் நிறைய ஆயிட்டாங்க இல்லையா, அதனால குடிக்கிற இடத்துலையும், அதாவது பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு இந்த கட்சி திமுக காரங்க சொல்கிறாங்களோ கொஞ்சம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஒயின் ஷாப்லேயும் செல்லிங் பாயிண்டில் ஒரு லேடிஸை நிப்பாட்டி ஒரு சேல்லிங் பாயிண்ட் கொடுத்தா என்ன, ஒரு சம உரிமை. இதே எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா ஒயின் ஷாப்லேயும் பெண்களுக்கு வேலை கொடுத்து அவங்களையும் சரக்கு நாடு நாசமாக போகணும். ஏப்பா பசங்க மட்டும் ஆமா, பொண்ணுங்களும் சேர்ந்து குடிச்சு நீங்க உங்க நாட்டை பஸ்ஸில் லேடிஸ்க்கு கண்டக்டர் கொடுக்குறீங்க, புரியுதுங்களா? எல்லா இடத்துலையுமே சம உரிமையாக கொடுக்குறீங்க. ஒயின் ஷாப்பில் மட்டும் ஏன் கொடுக்கற மாட்டீங்க லேடிஸுக்கு? ஒயின் ஷாப்லையும் கொடுக்கலாம்ல. ஒயின் ஷாப்பில் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அங்கே பொண்ணுங்க வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கா? ஒரு தைரியமான பெண்கள் எங்கே இருக்கணும்? இதுதான் உங்களுடைய கொள்கையா சார்? உங்களுடைய தாவேக்காவோட கொள்கையா இருக்கும்? தாவேக்காவோட கொள்கையில இதுவும் ஒன்று. இதுவும் ஒன்று. ஆமாம். ஸோ அப்போ உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளரை யார் வைக்க போறீங்க? அதுல ஒரு பெண் தான் இருப்பாங்களா? அதுல பெண் தானா? அண்ணி தானே? அண்ணி தான். ஆமா. உங்க அண்ணி பேர் என்ன? த்ரிஷா அண்ணி தான். கொள்கை பரப்பு செயலாளர் த்ரிஷா அண்ணி தான். வரப்போற எலெக்ஷன்ல சீரியஸா சொல்றேன், எங்க அண்ணி வந்து தனி பெரும்பான்மையில ஜெயிப்பாங்க. ஆனால் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக எங்கே நிற்கிறதுன்னு தெரியல. அது வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்குது. ஆமாம், டிஎம்கேலையும் சொல்லிட்டாங்க, ஒரு டம்மியான கேண்டிடேட்டு அங்கே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஆமாம், அந்த இடத்துல அண்ணியை நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்னு உள்ளார டிஎம்கே காரங்க சொல்லிட்டாங்க. பரவாயில்ல. எப்படி சார் உங்கள் கட்சியை பற்றி எங்கள் டிஎம்கே காரங்க சொல்லுவாங்க? ஏங்க, நாங்கள் டிஎம்கே காரன் அன்னைக்காவது தோத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்கங்க. ஆமா, ஐயோ டிஎம்கே வந்து அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லாதீங்க. ஆரம்பத்துல வந்து சிவாஜி கணேசன் வந்து அரசியலுக்கு வந்தோனையும் முத திருவையாறுத்தூர்ல நின்னாரு. ஆமா, திருவாரூர்ல முத நிக்கிறப்ப டிஎம்கே என்ன தெரியுமா பண்ணாங்க? யாருன்னே தெரியாத ஒரு எருவு மாடு மேய்ச்சவரை தான் அங்க எம்எல்ஏ நிப்பாட்டினாங்க. ஆனா அந்த எருவு மாடு மேய்ச்சவர் வந்து ஜெயிச்சு விட்டாரு. ஆமா, அதுதான் சிவாஜி தான் ஜெயிப்பாருன்னு ஊரே நம்பிட்டு இருந்தது. ஒரு சில ஓட்டுல அந்த எருவு மாடு மேய்ச்சவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. இது வந்து பிளானே கிடையாது, புரியுதுங்களா? ஆண்டவன் ஒரு பிளான் போட்டுறான். இருந்தாலும் கடமையை செய்யணும் இல்லையா? டிஎம்கே தன் கடமையை செய்து இல்லையா? அதனால எங்க அண்ணி எங்க நிக்கிறாங்களோ அங்க ஒரு மாடு மேய்ச்சவனு அவங்க வந்து போடுவாங்க. உங்க தலைவர் வந்து என்ன சொன்னார்னா, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்ப அது அப்படியே வந்து ரிவர்ஸ்ல போயிட்டு என்ன ஆச்சுன்னா, ஓம் சக்தி பராசக்தி தாவேகா ஒரு காம சக்தி அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பேசும் பொருளாயிட்டாரு உங்க தலைவர். நல்ல விஷயம் தானே. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆமாம், திருக்குறள் உலக பொதுமுறை, புரியுதுங்களா? அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால். காமங்கிறது கம்பல்சரி மனித வாழ்வியலுக்கு தேவையான ஒன்று. அது எங்கள் தலைவர் கட்சி மூலியமாக பரப்புரையை செய்கிறாருங்கிறப்ப ஒரு திருவள்ளுவருக்கு நிகரான வேலையை எங்கள் தலைவர் செய்கிறார் இல்லையா? இப்போ அந்த திருவள்ளுவர் உயிரோட இருந்தானா உங்களை ஓட உடச்சி அடிச்சிருப்பாரு. ஓட அடிச்சிருப்பாரு கண்டிப்பா. நான் எதுக்காக சொன்னேன், நீங்கள் எதுக்காகடா இது எக்ஸாம்பிளாக எடுக்கிறீங்கன்ட்டு இந்நேரம் கள்ள தூக்கி அடிச்சிருப்பாரு உங்கள் மேலெல்லாம். அதான், புரியுதுங்களா? எவ்வளவு தப்பான ஒரு கட்டமைப்புக்குள்ளார இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் திமுக காரங்க வச்சுருக்காங்கன்னு புரியுதுங்களா? இதுக்கும் திமுக காரங்க தான் பழம்பெரும் ஆட்களாக வச்சுருக்காங்க. ஒரு பூமரங் பீப்புள்ஸாக வச்சுருக்காங்க. மாடர்னைஸ்க்கு வாங்க, புரியுதுங்களா? இன்றைக்கி இருக்கிற காலம் எதை நோக்கி போயிட்டுருக்கு? அமெரிக்க ஸ்டைல் ஆஃப் காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், புரியுதுங்களா? கட்டடத்தை மட்டும் உயரமாக கட்டிட்டாப்புல நம்ம அமெரிக்கக்காரன் ஆயிட முடியாது. அந்த வாழ்வியலுக்குள்ளார போகணும், புரியுதுங்களா? லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? தாலி கட்டு தான் வாழ்ந்துமா என்ன? தாலி கட்டாமே வாழலாங்கிற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கி இருக்குது இல்லையா? அந்த கலாச்சாரத்தை ஏன் நீங்கள் ஐயோ அதை தூக்கி பிடிச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ வர ஜென்சி கிட்ஸ் எல்லாம் விஜய்னு சொல்லிட்டு பயங்கர ஃபேனாக இருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லும் போது அவங்க அதை வந்துட்டு தன்னோட வாழ்வியெல்லாம் எடுத்துட்டா அது நம்ம பசங்க ஜென்சியோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சிங்க? ஐயோ, நான் என்னமோ புதுசாக சொல்லி அந்த ஜென்சி கிட்ஸ் அப்படி வாழ்கிறத பார்க்கறதுனால தான் நான் சொல்கிறேன். நாட்டு மக்களும் அந்த ஜென்சி கிட்ஸும் இப்படியெல்லாம் இருக்காங்களே, உங்களை மாதிரி கொஞ்சம் ஏஜ் பீப்புள்ஸ் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்களே,
இந்த உலகத்துக்கு வாங்க, இந்த இளைஞர்களுக்காக வாங்க, போராடுங்க, நீங்களும் இளைஞர்களா ஆகுங்க அப்படின்னு சொல்றோம். நீங்களும் இளைஞர்களாக ஆகுங்கன்னு சொல்கிறீங்களா? ஒரு நல்ல வழிபடுத்து தானே சார் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் கட்சியில் எல்லாமே ஆப்போசிட்டாகவே வந்துட்டுருக்கு. உங்கள் தலைவர் பண்ணுறது எல்லாமே அப்படியே உல்ட்டா என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டேஜில் பிஜேபியை பற்றி பேசியிருக்காரா? அதிமுக பற்றி எப்போ பார்த்தாலும் திமுக பற்றி தான் பேசுகிறாரு. ஆனால் அவர் என்ன பேசுகிறாரோ இவர் தான் அப்படி நடந்துக்கிட்டு இருக்காரு. அதாவது எது ஆண்டுகிட்டு இருக்கோ அந்த கட்சி தான் நமக்கு எகெயின்ஸ்டான கட்சி. புரியுதுங்களா? ஆளாத கட்சியெல்லாம் நீங்கள் எகெயின்ஸ்டாக ஃபீல் பண்ணால் பைத்தியக்காரன் யார்? உங்கள் ஆள் பிஜேபிக்கு பயப்படுறாருன்னு அர்த்தம். பிஜேபி பயப்படுறாரு. ஆமாம், வேணும்னா சீரியஸாக சொல்கிறேன், ஒத்தைக்கு ஒத்த பிஜேபி கூட மோதுங்க. எது பிஜேபி கூட மோதுங்களேன். அதாங்க சிபிஐல கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. ஒத்தைக்கு ஒத்த சீரியஸா சொல்றேன், டபிள்யூ போட்டி வைங்க, மோடிக்கும் எங்க தலைவனுக்கும் போட்டி வைங்க. ஒரே குத்துல மோடி சுருண்டுகிட்டு கீழே விழுவல. ஒரே குத்துல உங்கால் தாங்க விழுவார். எனி டைம் 24 hours போதையில இருந்தா. போதையில இருக்காரா? மோடி வந்து யோகாலாம் பண்ணி உடம்பெல்லாம் அப்படி வச்சிருக்காரு. இரும்பு மாதிரி வச்சிருக்காரு பாருங்க அவர் உடம்பெல்லாம். அப்படி அதைத்தான் சொல்றேன். பரவாயில்ல, எங்க தலைவன் தோக்குறாரா ஜெயிக்கிறாராங்கிறத ஒரு டபிள்யூ மேட்ச் ஒன்று வைங்க. மோடி அந்த சைடு நிப்பாட்டுங்க, இந்த சைடு எங்கள் தலைவனையும் நிப்பாட்டுங்க. 2 பேரும் சட்டையை கழட்டி போட்டு பாடியை காட்டுறப்ப அப்படியே உலகமே திரண்டு போய் நிற்கலன்னா பாருங்க. மோடிஜியும் உங்கள் ஆளை பார்த்தீங்கன்னா கேரு அப்படின்னு சொன்னால் போது இவர் விழுந்துருவார். ஏன்னா அந்த அளவுக்கு பயந்து போயிருக்காரு உங்கள் தலைவர் மோடிஜியை பார்த்து. தெரியுது. இந்திக்காரங்க தமிழ்நாட்டுக்குள்ளார இவ்வளோ தூரம் இறங்கி இருக்கப்பவே நீங்கள்லாம் தமிழ் தான், ஆனால் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. மோடி ஐயா பேசுவாரோ அதை நாங்கள் சொன்னோம். நாங்கள் இப்போ ஹிந்திலாம் பேசவே இல்லையே. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் தமிழில் பேசுகிறாரு. ஆமாம், நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஹிந்தி பேசுகிறீங்க சார். நீங்கள் டபிள்யூ அந்த ஸ்டேஜில் சொல்கிறீங்க சார். 2 பேர் மீட் பண்ணும்போது 2 ஆடுகள் சந்தித்த பின் என்ன ஆகும் அந்த இடத்துல நான் சொல்ல வந்தேன் சார். அப்போ மோடி ஆடுங்கிறீங்களா? 2 ஆடுகள் அங்கே சந்திக்கும் மோடியை மாடு நீங்கள் தானே சொன்னீங்க. ஆடு சார், நான் எங்கே சார் மாடுன்னு சொன்னேன்? ஓ, ஆடு மாடு எல்லாம் ஒன்று தானே. ஆடு மாடு எல்லாம் ஒரே புல்ல தானே திங்குது. ஆமாம். டபிள்யூ வேறு, அதுவும் மோடிஜியோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்க தெரியுமா? நீங்கள் வேற லெவல். இதன் நாளுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஸ்டாலின் ஐயாவோட கம்பேர் பண்ணிங்க, எம்ஜிஆர் ஐயாவோட கம்பேர் பண்ணிங்க. இப்போ மோடி வேற லெவலில் போயிட்டீங்க. எங்கள் பிஎம் ஆகணுமா இல்லையா? ஒரு தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் யாராவது பிஎம் ஆகியிருக்காங்களா? அந்த தகுதி யாருக்கு இருக்குங்கிறீங்க? எங்கள் தலைவனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது, வேற எவனுக்குமே கிடையாது. வருங்காலத்தில் சீரியஸாக சொல்கிறேன், 26 சிஎம், 31 பிஎம், அதுக்கப்புறம் விடிஞ்சிரும், கனவு கலைஞ்சிரும். ஏங்க பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அந்த ஒன்றும் நடக்காது, ஒரு எதுவுமே நடக்காது, எல்லாம் கனவு தான். ஏஎம்மோட முடிஞ்சு போயிடும். பகல் கனவு பலிக்காது. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.